நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பங்குனி மாதத்தில் கும்பராசி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பங்குனி மாதமானது பரணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றது. சித்த யோகத்திலும் பிறக்கின்றது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பங்குனியில் சூரியன் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று விடுவார். அப்போ கும்பராசிக்கு ரொம்ப ஓகோன்னு இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே சரிசமமாக இருக்கும். ஒரு சிலர் பொருள்களை இழப்பார்கள், ஒரு சிலர்கள் இடம் விட்டு இடம் மாறுவாங்க, ஒரு சிலருக்கு குடும்பத்தினால ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சிலர் என்ன அப்படின்னா நல்லா இருந்தவங்க என்னமோ இழந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ சூரியன் மாறினதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மற்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ நம்ம கஞ்சி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட மறந்து போகும். அதனால் அவங்க விடிய காலம் 4:30 மணி இந்த மாதிரி எந்திரிச்சு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். பெரிய பெரிய படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க யோசித்து ஆழமாக நிதானமாக இறங்கணும். ஏன்னா ஒரு சில பேர் அவசரப்பட்டு இறங்கி ஃபீஸை கட்டிட்டு படிப்பு பிடிக்கலன்ட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் நல்லா தெளிவாக முடிவெடுங்க. ஸோ அவங்க ஜாதகத்தில் படிப்பு ஸ்தானாதிபதி நல்ல டிகிரி கோண பார்வை வாங்கியிருந்தால் இந்த பலன் இருக்காது. அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அரசியல்வாதிகளுக்கு யாருடைய சப்போர்ட்டும் இப்போ இருக்காது, அதிகமாக இருக்காது. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் நல்லா பழகிருப்பாங்க. சில முக்கியமான காரியத்துக்காக வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் அரசியலில் பெரிய அளவு எதிர்பார்க்கக்கூடிய லெவல் இப்பொழுது கிடையாது. இருக்கிறத வச்சு ஓட்டிக்கணும். கலைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கலைத்துறையில் அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லா திறமையும் இருக்கும். மியூசிக் போடுறது, டான்ஸிங், கதைக்கு டைரக்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது எடுபடாது. பெசா புத்தி டிகிரி கோணம் நல்லா இருந்தால் எடுபடும். இப்போ நம்ம சொல்கிறது கோட்சார பலன். விவசாயிகளுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது, கையை பிடிக்காது. கரெக்டாக மகசூல்கள் லாபம் 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 3 ரூபா கிடச்சிரும். லாபத்தில் நட்டமாகுமே தவிர நட்டமாகாது விவசாயிகளுக்கு. வரன் பார்த்து காத்து கொண்டே இருப்பவர்கள் சற்று மிகவும் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு உறவினர்கள் பேச்சை நம்பியோ அல்லது அந்நியர்கள் பேச்சை நம்பியோ வாக்குறுதி கொடுத்து விட வேண்டாம். அது ஒரு சில நேரங்களில் நமக்கு பாதகமாக முடிந்து விடக்கூடிய சூழலை இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக உத்தமம். உத்தியோகஸ்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல ஏற்கனவே கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யுது. நீ மேற்கொண்டு சிரமம் இல்லாமல் இருக்க எதுலேயும் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எந்த விதமான ரகசியமும் சொல்லிவிட வேணாம். ஏன்னா அவங்களே வாய் தவறி யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. அதாவது உங்களை காட்டி கொடுக்கணும்னு கிடையாது, சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள தன்மைகள் இருக்கும். வண்டியில் போகும்போது வாகனத்தில் 4 சக்கர வாகனம் ஆனாலும் சரி, 2 சக்கர வாகனம் ஆனாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போகணும். தொழில் புரிவோருக்கு கூட்டாளியுடைய ஆதரவு கிடைக்க கஷ்டம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கிடைக்கும். அதனால் கூட்டாளிகளிடையே மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம். கொஞ்சம் எதுலேயுமே பொறுமையாக இருக்கிறது மிக 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 நல்லது. டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. இது எல்லாமே கோட்சார பலன்களின் அமைப்பு. அவர்களுடைய ஜாதகத்தில் டிகிரி கோணப்பார்வை, நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல அந்தரம், நல்ல டிகிரி கோணப்பார்வை, சுப கிரகங்களுடைய இணைவு, சுப கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் இதெல்லாம் வாங்கியிருந்தால் ஜாதகத்தில் இந்த கோட்சாரம் வேலை செய்யாது அப்படின்னா ஒரே கல்ல 5 மாங்காய் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த கோச்சாரத்தில் உள்ள பலன்கள்லாம்
நின்றோம். ஜாதகம் பேச ஆரம்பித்தோம். ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருந்தால் மீண்டும் கும்பராசினியர்கள் அனைவரும் பலவிதமான வளங்களை பெற்று வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.